ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ஸோ ப்ரொமோ மார்னிங்லேருந்து 10 o'clockலேருந்து ப்ரொமோ எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து ஒரு ½ hour டிலேயில் தான் ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி காலேஜுங்க, சண்டே ஆக்சுவலாக நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days ஹாலிடேஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 days ஹாலிடேஸ், ஸ்டாஃப்க்கு 3 days இல்லை 2 days இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சண்டே காலேஜ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து யூனிட் எக்ஸாம் இருக்கிறதுனால ஸோ நான் காலேஜில் தான் இருக்காங்க. உடனே இமீடியட்டாக அப்டேட் கொடுக்க முடியல. ஸோ வெளில இருக்கும்போது தான் இந்த அப்டேட்மே பேசுகிறேன். ஸோ டைம் வந்து சுத்தமாக இல்லை, அதனால் வந்து ஏதோ இருக்கிற டைமில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ரொமோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ட்ராக் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக கோட் சீன் இப்போ வராது, மிட் வீக் ப்ரொமோவில் தான் கோட் சீன் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது தான், பட் ஆனால் வேறு மாதிரி எதிர்பார்த்ததும் அப்படி தான் இருந்துச்சு. பட் எதிர்பார்க்காத மாதிரி நீ மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். பட் நம்மளுக்கு கிடச்ச அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தார். பட் இதில் வந்து வேறு ஒரு காஸ்ட்யூம் வியர் பண்ணியிருக்காரு. மேபி திருப்பி அகைன் மாட்டுற மாதிரி சீன் வருமானு தெரியல. ஸோ அவங்க பேசுகிறது வந்து காதில் வாங்கிறாரு, ஃபாலோ பண்ணி ராகினியை ஃபாலோ பண்ணி தான் போய் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காதில் வாங்குறாரு. ஸோ வெளியில் வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ வந்து வாக்குமூலம் கொடுக்க போகிறாங்க மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து கண்டிப்பாக அவளை வந்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம நிவின் வந்து காவேரிகிட்டையுமே சொல்லிடுறாரு. நிவினை பார்க்கல, பட் ஆனால் கண்டிப்பாக யாரோ இவங்களோட ஒட்டி கேட்டாங்க அப்படிங்கிறதால பிளான் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன தான் இந்த ப்ரொமோ வந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வெண்ணிலா மூலியமாக வாக்குமூலம் கொடுத்து நம்ம விஜய் வந்து வெளில வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எது வேறு ட்விஸ்ட் இருக்கான்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ட்ராக்கு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைலாக தான் மூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்பயும் போல உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுடைய கருத்துக்கள் அப்புறமா பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.